إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே, எமது இன்றைய இந்த நிகழ்வில் பித்அத் என்றால் என்ன என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் நினைக்கிறேன். பித்அத் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையை குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்று மார்க்கம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற போர்வையில் நன்மை என்று கருதி நிறைய மார்க்கத்தில் இல்லாத புதிய நூதனமான வணக்கங்கள் இன்று சமூகத்திலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த பித்அத் என்று சொல்கின்ற மோசமான தீய பாவத்தை மக்கள் மத்தியிலே சரியாக நாங்கள் படம் பிடித்து காட்டாவிட்டால் நிறைய பாவமான காரியங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு சமூகத்திலே இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு சமூகத்திலே நன்மை என்று கருதி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன அது சாயம் பூசப்பட்டது என்று கேட்டால், அதைத்தான் இந்த அரபி பாஷையில் பித்அத் என்று சொல்லப்படும். பதஅ என்று சொன்னால் புதிதாக கண்டுபிடிக்கிறது என்று அர்த்தம். அரபு மொழியில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு பதஅ என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள். அரபு மொழியினுடைய அர்த்தப்படி புதிதாக கண்டுபிடித்தல். அப்போ இஸ்லாமிய பரிபாஷையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் சொன்ன அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பது. அது என்ன மார்க்கத்தில் புதுசாக கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், மார்க்கத்தில் ஒன்றை இது கூடும், இது கூடாது, இது செஞ்சால் நன்மை, இது செஞ்சால் நன்மை இல்லை, இது செய்கிறது பாவம் என்று ஒன்றை இருக்குண்டோ அல்லது இல்லைண்டோ நிர்ணயிப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலா அம்ரைன், ரெண்டு விடயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அவைகளை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா, அடுத்தது சுன்னதி, என்னுடைய வழிமுறை, நபிகளாருடைய சுன்னாக்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த ரெண்டும் தான் மார்க்கத்தின் அடிப்படை. இந்த ரெண்டில் இருக்கிறதா என்பதை நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் நன்மை என்று கருதி எது செஞ்சாலும் சரி, அது குர்ஆனில் இருக்கிறதா, நபியுடைய போதனையில் இருக்கிறதா என்பதை உரசி பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பித்அத்துகள் இருக்கவில்லை. சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தில் பித்அத்துகள் பெரிதாக இருக்கவில்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த உம்மத்தில் பித்அத்துகள் தோண்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, பித்அத்துகள் தோண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்ததனால் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு செய்கிறார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காரியங்களிலேயே மிக கெட்டது எனது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கக்கூடியது, மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கக்கூடிய அனைத்துமே பித்அத்துக்கள், அனைத்து அந்த புதிதாக நுழைந்த அனைத்து பித்அத்துக்களும் வழிகேடுகள், அனைத்து வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அப்போ இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் நாங்கள் பார்க்குறோம், வருஷத்தில் 12 மாதத்துலேயும் 12 கந்திரி ஓதுறான், 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு விதமான நோன்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு விதமான சலவாத்துக்கள் திக்ருகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத, சஹாபாக்கள் ஓதாத, நல்ல அறிஞர்கள் சொல்லித்தராத புதிய திக்ருகள் இன்றைக்கு நிறைய சமூகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மன்சில் என்று சொல்லி ஒரு புத்தகம் வீட்டில் இருக்கும். அந்த மன்சில் புத்தகத்தை நீங்கள் பிரட்டி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 40 சலவாத்துகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சலவாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும், குலஃபாஉர் ராஷிதீன்கள் யாருக்குமே தெரியாது. சஹாபாக்கள் யாருமே சொல்லித்தராத
அல்லாவின் தூதரிடம் பாடம் படித்த யாருமே எங்களுக்கு வழிகாட்டாத சலவாத்துக்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்கள் மத்தியிலே சில மௌலவிமார்கள் என்று சொல்லக்கூடிய பேர் தாங்கிகள் இன்றைக்கு சமூகத்திலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த அந்த நாளை அது பிறந்த நாளா என்பதிலே கருத்து முரண்பாடு உள்ள அந்த நாளில் விழா கொண்டாடுவதை பார்க்கிறோம். அது பெரிய ஒரு இபாதத்தாக கருதி அதற்கு நன்மை உள்ளது என்று கருதி அன்னதானங்கள் கொடுத்து அதிலே என்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துவதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹ் ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை உங்களை விட்டும் தடுத்தாரோ அதை தவிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு மூமின் நபியை நேசிப்பதற்கான அடிப்படை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நாங்கள் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டலையா, செய்ய மாட்டோம். நன்மை என்று கருதி எந்த ஒன்றையும் கூட்டி செய்ய இயலாது. உதாரணத்துக்கு துஹர் தொழுகை 4 ரக்காத், 5 ரக்காத்தை தொழுவேலுவா? ஒரு ரக்காத் கூட்டி தொழுதா நன்மை தானே. யாராவது தொழுவோமா? தொழுவ மாட்டோம். ஏன் தொழுவ மாட்டோம்? ரசூலுல்லாஹ் கற்றுத்தரல, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித்தரல. இதுதான் அளவுகோல். ஒரு அமலில் நாங்கள் எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காட்டிய வரையறையில் நாங்கள் நினைச்ச மாதிரி செய்ய இயலாது. தொழுகைக்கு பின்னால், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, 100 பூர்த்தியாக்குவதற்காகவே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர் அந்த திக்ரை நாங்கள் சொல்கிறோம். அப்போ தான் 100 பூர்த்தியாகும். இப்போ ஒருத்தர் யோசிக்கிறாரு, என்ன திக்ரு செஞ்சால் கூட தானே, சுப்ஹானல்லாஹ் 100 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை, அல்லாஹ் அக்பர் 100 முறை சொன்னால் நாங்கள் சரிண்டுவோமா? மார்க்கறிஞர்கள் சரின்னு சொல்வார்களா? ஏன் சொல்ல மாட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறைப்படி செய்யுங்க. ஏன் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் நேரம் குறித்து ரசூலுல்லாஹ் எப்படி திக்ரு செய்ய சொன்னாங்களோ அது மாதிரி செய்யுங்க. அது இல்லாமல் பொதுவாக நீங்கள் எவ்வளோ திக்ரு செய்யுங்க, அது வேறு விஷயம். குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு நாங்கள் திக்ரு செய்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திக்ரு செய்ய சொல்லி தந்தார்கள். அதே மாதிரி நோம்பு, ஒரு நோம்பு பிடிக்கிறதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுன்னத்தான நோம்புகளை கற்றுத்தந்தார்கள். நாங்கள் நினைச்ச மாதிரி நோம்புகளையோ திக்ருகளையோ சலவாத்துக்களையோ நாங்கள் நினைச்ச மாதிரி அமல்களை உருவாக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனம். இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தீன் பூர்ணமானது, சம்பூர்ணமான இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றும் புதுசாக நுழைக்க இயலாது, புதிதாக எந்த ஒன்றும் கூட்ட இயலாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை பெருசாகி ஆளாகி படித்து கல்யாணம் முடித்து குடும்ப வாழ்க்கையிலாகி தாயாகி தந்தையாகி சகோதரனாகி இந்த உலகத்தில் மரணிக்கும் வரைக்கும் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் மார்க்க விஷயத்தில் இருக்கிறதோ அனைத்துக்குமே இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் என்ன மார்க்கத்தில் செய்யணுமோ அல்லாஹ்வின் தூதர் அனைத்துக்கும் வழிகாட்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. எப்படி இந்த உம்மத்துக்குள்ள இந்த புதிய அனுஷ்டானங்கள் புதிய வணக்கங்கள் எப்படி தோன்றுச்சுன்னு நாங்கள் பார்த்தா அதுக்கான காரணம் மாற்று மதத்தவர்களுடைய சித்தாந்தங்களை வணக்கங்களை கொப்பியடிக்க போனது தான். மாற்று மதத்தவர்கள் விழா எடுக்கிறார்கள், எங்களுக்கு விழா இல்லை. மாற்று மதத்தவர் அன்னதானம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அன்னதானம் இல்லை. இப்படி மாற்று மதத்துடைய வணக்கங்களை பார்த்து கொப்பியடிச்சு தான் இந்த இஸ்லாத்துக்குள் நிறைய பிதஅத்துக்கள் அனுஷ்டானங்கள் புகுந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்ன இந்த பிதஅத்தான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் செய்தால்தான் நிச்சயமாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். இல்லை என்றிருந்தால் நன்மை என்று சொல்லி நாங்கள் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம், ஆனால் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நிறைய அமல்கள் செஞ்சு நஷ்டவாளிகளானவர்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன
அவர்கள் தல்ல சயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முயற்சிகள் எனது எந்த விதமான வீணாகிவிட்டது, பலன் இல்லாமல் ஆகிவிட்டது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, அவர்கள் செய்தது நல்ல காரியங்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முயற்சி பாலாகிவிட்டது, வீணாகிவிட்டது. ஏன்னு கேட்டால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டின விதத்தில் அவர்கள் அமளிவாதத்துகள் செய்யவில்லை. இன்றைக்கு நான் பார்க்குறோம், நிறைய திக்ர் செய்கிறாங்க, நிறைய வணக்க வழிபாடுகள் செய்கிறாங்க. ஆனால் அவை அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினதாக இருந்தால், நபியுடைய சுன்னாவில் இருந்தால் அது நிச்சயமாக அதற்கு கூலி வழங்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத 1000 ரக்காத்து தொழுதாலும் சரி, 1000 திக்ரு வச்சாலும் சரி, நாளை மறுமையில் எந்த ஃபாய்தாவும் எந்த நன்மையும் இருக்காது, ஒரு சல்லி காசுக்கு பயன் தராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளையும் குர்ஆனிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்தும் நாங்கள் எங்களுடைய அமல்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதிகமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை குர்ஆனோடும் ஹதீஸோடும் உரசி பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் சாதாரணமாக ஒரு உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், உலகத்தில் நாங்கள் போட்டு ஒரு ட்ரெஸ், ஒரு உடுப்பு வாங்குகிறோம், ஒரு ஷர்ட் வாங்குறதா இருந்தால் கூட நாங்கள் பார்ப்போம், இது நல்லதா, இது என்ன கம்பெனி, எவ்வளோ காலம் பாவிக்கலாம் பார்க்குறோம். அப்போ நாங்கள் மறுமையில் சொர்க்கத்தை எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இபாதத்தை நாங்கள் செய்கிறோம். அந்த இபாதத் இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது. இபாதத் என்ற பெயரால் நிறைய புதிய புதிய அனுஷ்டானங்கள் எமது சமூகத்துக்குள்ளே புகுந்திருக்குதுன்னு எங்களுக்கு விளங்குது. அப்போ நாங்கள் தேடணுமா தேடக்கூடாதா? யாரோ ஒருத்தர் சொன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறதா? யாரோ ஒருத்தர் ஒரு ஆலிம் சொன்னார்னு நாங்கள் நம்புகிறதா? இல்லை. குர்ஆனில் இருக்கிறதா? இன்றைக்கு நபி மொழிகள் தமிழ் மொழியில் வந்திருக்கிறது, சிங்கள மொழியில், ஆங்கில மொழியில், எந்த மொழியில் உங்களுக்கு நபி மொழிகள் வேணும்? புகாரி, முஸ்லிம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆன் தமிழாக்கம், ஏனைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது ஏராளமாக. எனவே அவைகளை படித்து எங்களுடைய இபாதத்துகளை சீர் செய்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அல் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.